Exercise 1.2 Sec Language 9th Standard Second Roman letter. Identify the following sets as finite or infinite. அதாவது என்ன கேட்டிருக்காங்கன்னா கொடுத்துருக்கிற செட்ஸ்லாம் வந்து ஃபைனைட்டா அல்லது இன்ஃபைனைட்டான்னு கேட்குறாங்க. எக்ஸ் ஈக்குவல் டு த செட் ஆஃப் ஆல் டிஸ்ட்ரிக்ஸ் இன் தமிழ்நாடு. தமிழ்நாட்டில் எத்தனை டிஸ்ட்ரிக்ஸ் இருக்குது? கிட்டத்தட்ட ஒரு 32 அது மாதிரி இருக்கும். ஸோ கரெக்டாக எண்ணி சொல்லிடலாம். ஸோ அதனால் வந்து எக்ஸே வந்து ஃபைனைட் செட். செகண்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஒய் ஈக்குவல் டு த செட் ஆஃப் ஆல் ஸ்ட்ரெயிட் லைன்ஸ் பாசிங் த்ரூ த பாயிண்ட். ஒரு பாயிண்ட் வழியாக எத்தனை ஸ்ட்ரெயிட் லைன் போகுது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஒரு பாயிண்ட் வழியாக எத்தனை ஸ்ட்ரெயிட் லைன் வேணால் நம்ம வரைஞ்சிக்கிட்டே இருக்கலாம். ஸோ அதை வந்து நம்ம கவுண்ட் பண்ணி சொல்ல முடியாது. ஸோ ஒய் இஸ் இன்ஃபைனைட் செட். தேர்ட் பார்த்தீங்கன்னா ஏ ஈக்குவல் டு எக்ஸ் சச் தட் எக்ஸ் பிலாங்ஸ் டு இசட் அண்ட் எக்ஸ் லெஸ் தென் 5. இசட்னா வந்து இன்டீஜர்ஸ் குறிக்கும். இன்டீஜர்னா முழு எண் வந்து லெஸ் தென் 5, அதாவது 5க்கு கம்மியாக. அப்படின்னா என்ன அர்த்தம்னா ரிவர்ஸில் போகும் 4 3 2 1 அது மாதிரி மைனஸ் இன்ஃபினிட்டி வரைக்கும் போகும். ஸோ இன்ஃபினிட்டின்றது நம்மளால் கவுண்ட் பண்ண முடியாது. ஸோ அதுவும் இன்ஃபைனைட் செட்டு தான். ஸோ -2 -1ன்றதும் இன்டீஜர்ஸ் தான். ஸோ அதுக்கு 5 தான் ஒரு லிமிட் கொடுத்துருக்காங்க, இன்னொரு லிமிட் கொடுக்கல. ஸோ வந்து மைனஸில் இன்ஃபினிட்டி வரைக்கும் போகும். அது வந்து இன்ஃபைனைட் செட்டு. ஃபோர்த் கொஸ்டின் வந்து b ஈக்குவல் டு எக்ஸ் சச் தட் x² - 5x + 6 = 0, x பிலாங்ஸ் டு நேச்சுரல் நம்பர்ஸ் n. இது ஃபேக்டரைஸ் தான் பண்ணோம், பாலினாமியல். இது ஃபேக்டரைஸ் பண்ணால் மல்டிபிள் பண்ணால் 6, ஆட் பண்ணால் -5 வரணும். -3 × -2 +6. ஏன்னா மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு 3 2 சார் 6. இங்கே வந்து மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆட் பண்ணணும்னு அர்த்தம். ஸோ 3 + 2 5 ஆகிடும். பெரிய நம்பரோட சைன் -3 தான் வந்து பெரிய நம்பர். ஸோ அதோட சைன் வந்து மைனஸு. இது வந்து x - 3 = 0, x - 2 = 0ன்னு பிரித்து எழுதலாம். தனித்தனியாக பார்த்தீங்கன்னா எக்ஸு -3 வந்து 0க்கு இந்த சைடு வந்ததுன்னா 0 + 3 ஆகிடும். ஸோ 3. இது வந்து x - 2 = 0 வந்து x = 0 + 2 ஆகிடும். ஸோ x = 2. x = 3,2ன்னு கிடச்சிருக்கு. ஸோ அதான் இங்கே எழுதுகிறோம் 3,2 அப்படின்னு எழுதுகிறோம். செட் ஆஃப் 3,2. இது வந்து ஃபைனைட், ஏன்னா 2 எலமெண்ட் தான் இருக்குது. இது ஃபைனைட் செட்டு. தேர்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா விச் ஆஃப் த ஃபாலோயிங் செட்ஸ் ஆர் ஈக்குவலண்ட் ஆர் அன்ஈக்குவல் ஆர் ஈக்குவல். அதாவது கொடுத்துருக்கிற செட்ஸில் வந்து ஈக்குவலண்ட் செட்டா, அன்ஈக்குவல் செட்டா, இல்லை ஈக்குவல் செட்ஸாக கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஏ ஈக்குவல் டு த செட் ஆஃப் வவல்ஸ் இன் த இங்கிலீஷ் ஆல்ஃபபெட்ஸ். பி வந்து செட் ஆஃப் ஆல் லெட்டர்ஸ் இன் த வேர்ட் வவல். அதாவது ஃபஸ்ட்டு ஏன்றது வந்து செட் ஆஃப் இங்கிலீஷ் ஆல்ஃபபெட்டில் இருக்கிற வவல்ஸ் அப்படின்னா AEIOU. பி வந்து செட் ஆஃப் லெட்டர்ஸ் இந்த வேர்ட் வவல். வவல் இருக்கிற லெட்டர்ஸ் தனித்தனியாக எழுதணும். செட் ஆஃப் லெட்டர்ஸ்னால் இதில் இருக்கிற லெட்டர்ஸ் வந்து தனித்தனியாக எழுதணும். V, O, W, E, L. சப்போஸ் இதில் என்ன ரிப்பீட் ஆயிடுச்சுன்னா அது ஒரு முறை எழுதுனா போதும். ஸோ இதுலேயும் 5 இருக்குது. கார்டினாலிட்டி NF A = 5 எலமெண்ட்ஸு, NF B = 5 எலமெண்ட்ஸு. நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் எழுதிருக்காங்க, வேறு எதுவும் இல்லை. ஸோ 5 = 5 அப்படின்னா வந்து ஈக்குவலண்ட் செட்டுன்னு சொல்லலாம். A, B ஆர் ஈக்குவலண்ட் செட்ஸ். செகண்ட் வந்து C = 2, 3, 4, 5. D வந்து x such that x belongs to whole number W, 1 less than x less than 5. லிமிட் வந்து 1லேருந்து 5க்குள்ளே. ஸோ 1ம் 5ம் கிடையாது, ஏன்னா இங்கே லெஸ் தென் ஈக்குவல் டு கொடுக்கல. ஸோ 1ம் 5ம் கிடையாது. 2 3 4 வரைக்கும் தான். ஸோ C வந்து டைரெக்டாக 2, 3, 4, 5 கொடுத்துட்டாங்க. D வந்து 2, 3, 4 தான். ஸோ இது வந்து அன்ஈக்குவல் செட்ஸ், அதாவது நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸும் சேம் இல்லை. அதே மாதிரி நம்பர் ஆஃப் 2 இருக்குது, 3 இருக்குது, 4 இருக்குது இதில். பட் 5 இல்லை. அதனால் ஈக்குவல் செட்டும் கிடையாது, ஈக்குவலண்ட் செட்டும் கிடையாது, அன்ஈக்குவல் செட்ஸு. ஆனால் வந்து இது இன்னொரு விதமாக எப்படி சொல்லலாம்னா D இஸ் ஏ சப்செட் ஆஃப் C அப்படி சொல்லலாம். D வந்து Cக்கு சப்செட்டாக இருக்குது அப்படி சொல்லலாம். ஆனால் இங்கே வந்து கேட்டிருக்கிறது வந்து ஈக்குவலண்ட்டாக அன்ஈக்குவலாக ஈக்குவலாக தான் கேட்டிருக்காங்க. ஸோ அது தேவையில்லை நம்மளுக்கு. இங்கே C and D ஆர் அன்ஈக்குவல் செட்ஸ். தேர்டு பார்த்தீங்கன்னா x = x such that x is a letter in the word life. y வந்து F, I, L, E. இது டேரெக்டாக கொடுத்துட்டாங்க. இப்போ நம்ம x என்னான்னு பார்க்கணும். ஸோ x is a letter in the word life. அதாவது L, I, F, E தனியாக லெட்டர் பிரித்து எழுதணும். x = எழுதியாச்சு. y வந்து டேரெக்டாக கொடுத்துட்டாங்க. ஸோ இது வந்து L இருக்குது, இதுலேயும் L இருக்குது, I இருக்குது, இங்கேயும் இருக்குது, F இருக்குது, இதுலேயும் F இருக்குது, E இருக்குது, இதுலேயும் இருக்குது. ஸோ இதில் இருக்க எல்லா எலமெண்ட்ஸும் இதுலேயும் இருக்குது. ஸோ x = y. அப்போ எக்ஸும் ஒய்யும் ஈக்குவல் செட்ஸ். ஈக்குவலண்ட்டுக்கும் ஈக்குவல் செட்ஸுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னால் இது நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் சேமாக இருந்தால் போகிறோம். வேறு லெட்டர் இருந்தால் கூட நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் வந்து சேமாக இருந்தால் போகிறோம்.
5 5. ஸோ அதனால் இது ஈக்குவலண்ட்டு. இது வந்து அதில் இருக்கிற லெட்டர்ஸே இதுலேயும் இருக்கணும், அதாவது இதில் இருக்கிற எலமெண்ட்ஸே இதுலேயும் இருக்கணும். அப்போ தான் அது வந்து ஈக்குவல் செட்டுன்னு சொல்லலாம். இது ரெண்டுத்துக்கும் அந்த வித்தியாசம். அதே ஃபோர்த் சம் பார்த்தீங்கன்னா g = x is a x such that x is a prime number and 3 less than x less than 23. அதாவது 3க்கும் 23க்கும் நடுவில் இருக்கிற ப்ரைம் நம்பர்ஸ் அதுதான் 5 7 11 13 17 19. 23க்கு கம்மியாக 3க்கும் 23க்கும் நடுவில். h வந்து x such that x is a divisor of 18. 18ஓட ஃபஸ்ட் டேபிளில் வரும், செகண்ட் டேபிளில் வரும், தேர்ட் டேபிளில் வரும், சிக்ஸ்த்து டேபிளில் வரும், 9th டேபிளில் வரும், 18th டேபிளில் வரும். ஸோ அதான் டிவைசர்ஸ்னு சொல்லுவாங்க. மொத்தம் எத்தனை டேர்ம்ஸ் இருக்குது? இதில் 6 டேர்ம்ஸ் இருக்குது, இதில் 6 டேர்ம்ஸ் இருக்குது. இது வந்து நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் ஈக்குவலாக இருக்கிறதுனால இது ஈக்குவலண்ட் செட்ஸ். ஃபோர்த் நம்பர் பார்த்தீங்கன்னா ஐடென்டிஃபை த ஃபாலோயிங் செட்ஸ் ஆஸ் நல் செட் ஆர் சிங்கிள்டன் செட். அதாவது எம்டி செட்டாக இல்லை ஒரே ஒரு எலமெண்ட் இருக்கிற செட்டான்னு கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா a = x such that x belongs to n, அதாவது நேச்சுரல் நம்பர்ஸ் 1 less than x less than 2. அதாவது எக்ஸ் வந்து நேச்சுரல் நம்பர்னு கொடுத்துட்டாங்க 1 2 3 அது மாதிரி. ஸோ 1க்கும் 2க்கும் நடுவில் இருக்கிற நேச்சுரல் நம்பர் நம்ம சொல்லணும். ஏன்னா 1க்கும் 2க்கு இருக்கிற நேச்சுரல் நம்பர் எதுவுமே கிடையாது, எல்லாம் பாயிண்டில் தான் வரும். ஸோ அது வந்து சேராது. ஸோ a = எம்டி செட், பையனும் சொல்லலாம், நல் செட்டுன்னு சொல்லலாம், எம்டி செட்னு சொல்லலாம். பி பார்த்தீங்கன்னா த செட் ஆஃப் ஆல் ஈவன் நேச்சுரல் நம்பர்ஸ் விச் ஆர் நாட் டிவிசிபிள் பை 2. அதாவது ஈவன் நேச்சுரல் நம்பர்ஸ், அதாவது இரட்டைப்படை எண்கள் வந்து 2ஆல் டிவைட் ஆகாத நம்பர் எது? இரட்டைப்படை நம்பர் எல்லாமே 2ஆல் டிவைட் ஆகும். ஸோ இதுவும் எந்த எலமெண்ட்டும் அது வராது. ஸோ பை நல் செட்டு தான் இதுவும். எம்டி செட்னு சொல்லலாம். இப்படியும் எழுதலாம், அதை வெறும் இப்படி கேப் விட்டும் எழுதலாம் நல் செட்டை. c = 0ன்னு ஒரு எலமெண்ட்டு, இது நல் செட் கிடையாது, நல்லா புரிஞ்சுக்கணும். 0ன்ற ஒரு எலமெண்ட் இருக்குது இங்கே, நல் செட் கிடையாது. ஸோ இங்கே வந்து ஒரே ஒரு எலமெண்ட் இருக்கிறதுனால இது வந்து சிங்கிள்டன் செட் சின்றது. d = த செட் ஆஃப் ஆல் ட்ரையாங்கிள்ஸ் ஹேவிங் 4 sides. அப்படின்னா என்னென்னா ஒரு ட்ரையாங்கிள்ஸ்லாம் எந்தெந்த ட்ரையாங்கிள்ஸ்லாம் 4 sides இருக்கோ அதெல்லாம் ஒரு செட்டுன்றாங்க. ட்ரையாங்கிள்னாலே 3 sides தான், 4 sides இருக்காது. ஸோ இதுவும் நல் செட், அது மாதிரி ஒரு ட்ரையாங்கிளே இருக்காது. ஸோ இதுவும் நல் செட், எம்டி செட்டு. ஃபிஃப்த் ரோமீட்டர் பார்த்தீங்கன்னா ஸ்டேட் விச் பேர் ஆஃப் செட்ஸ் ஆர் டிஸ்ஜாயிண்ட் ஆர் ஓவர்லாப்பிங். அதாவது டிஸ்ஜாயிண்டிங் செட்ஸ் எது, ஓவர்லாப்பிங் செட்ஸ் எது அப்படின்னு கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின் a = f, i, a, s. செகண்ட் b வந்து a, n, f, h, s. ஸோ இது வந்து a இன்டர்செக்ஷன் b எடுக்கணும். எடுத்திங்கன்னா f, s. இதுலேயும் வந்து f, s காமனாக இருக்குது. இன்டர்செக்ஷன்றதுக்கு அர்த்தம் வந்து காமன் எலமெண்ட்ஸ். a இன்டர்செக்ஷன் b வந்து f, s. ஸோ இது வந்து ஓவர்லாப்பிங் செட்ஸு. இன்டர்செக்ஷன் இருந்தாலே அது வந்து ஓவர்லாப்பிங் செட்ஸ், ஏவும் பியும் ஓவர்லாப்பிங்காக இருக்குது அப்படின்னு அர்த்தம். செகண்ட் c = x such that x is a prime number x greater than 2 and d வந்து x such that x is an even prime number. அது இது என்னன்னா c வந்து எக்ஸை விட பெருசாக இருக்கிற எல்லா ப்ரைம் நம்பரும்னு அர்த்தம் சின்ற செட்டுக்கு. ஸோ 3லேருந்து ஆரம்பிக்கும், 3 5 7 அப் டு இன்ஃபினிட்டி வரைக்கும். d வந்து ஈவன் ப்ரைம் நம்பர், ஈவன் நம்பராக இருக்கும், அதே மாதிரி ப்ரைம் நம்பராக இருக்கும். அதாவது 2 மட்டும்தான் ஈவன் ப்ரைம் நம்பர், வேறு எதுவுமே ஈவன் ப்ரைம் நம்பரில் வராது. 3 5 7 எல்லாமே ஆட் ப்ரைம் நம்பர்ஸ், அதாவது ஒற்றைப்படை ப்ரைம் நம்பர்கள். இது வந்து இரட்டைப்படை ப்ரைம் நம்பர். ஸோ இது 2 மட்டும்தான் வந்து ஈவன் நம்பர் ப்ரைம் நம்பரு. ஸோ இதுக்கு வந்து இன்டர்செக்ஷன் என்னென்னா காமன் டேர்ம்ஸே கிடையாது. ஸோ இன்டர்செக்ஷன் வந்து எம்டி செட்டு ஆர் நல் செட்டு. சிஎன்டிஆர் நல் செட், அதாவது இன்டர்செக்ஷன் எதுவுமே இல்லைன்னா அது டிஸ்ஜாயிண்ட்டு. ஏதாவது இன்டர்செக்ஷன் இருந்ததுன்னா, காமன் டேர்ம்ஸ் இருந்ததுன்னா அது ஓவர்லாப்பிங் செட்ஸு. காமன் டேர்ம்ஸே இல்லைன்னா அது வந்து டிஸ்ஜாயிண்ட் செட்ஸு. இதான் ரெண்டுத்துக்கும் வித்தியாசம். தேர்டு பார்த்தீங்கன்னா e = x such that x is a factor of 24 and x such that x is a multiple of 3 x less than 30. அது ஈன்ற செட்டுக்கு என்ன அர்த்தம்னா x is a factor of 24, அதாவது 24 எந்தெந்த டேபிள்லாம் வரும், 1 2 3 டேபிள் வரும், 4 டேபிள் வரும், 6 டேபிள் வரும், 8 12 24 இந்த டேபிள்ஸ் எல்லாம் வரும் 24. x is a multiple of 3 less than 30, அதாவது எக்ஸுன்றது மல்டிபிள் ஆஃப் 3, அதாவது 3 டேபிளில் வரும் அப்படின்னு அர்த்தம். மல்டிபிள் ஆஃப் 3னா 3 டேபிளில் வரும். எது கம்மியாக 30 கம்மியாக எழுதணும். அப்போது 1 3 is 3, 2 3 சார் 3 3 சார் 4 5 6 7 7 3 சார் 21 8 3 சார் 24 9 3 சார் 27 10 3 சார் 30. ஏன்னா லெஸ் தென் 30 தான் சொல்லியிருக்காங்க. ஸோ 30 எழுதக்கூடாது. ஸோ 3 to 27 வரைக்கும் எழுதியாச்சு. ஸோ இது காமன் டைம் என்னன்னா 3 இருக்குது, இதுலேயும் 3 இருக்குது, 6 இருக்குது,
36 இருக்குது, 12 இருக்குது, 12 ரெண்டுத்துலேயும் இருக்குது, 24 இருக்குது, 24 ரெண்டுத்துலேயும் இருக்குது. இது மட்டும்தான் காமன். ஸோ காமன் எலிமெண்ட் இருக்கிறதுனால இது ரெண்டும் ஓவர்லேப்பிங் செட்ஸ். சப்போஸ் இல்லைன்னா டிஸ்ஜாயின்ட் செட்ஸ். அவ்வளோதான் வித்தியாசம். 6th பார்த்தீங்கன்னா இஃப் எஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் கம்மா ரெக்டாங்கிள் கம்மா சர்க்கிள் கம்மா ரோம்பஸ் கம்மா ட்ரையாங்கிள் லிஸ்ட் த எலமெண்ட்ஸ் ஆஃப் த ஃபாலோயிங் சப்செட் ஆஃப் எஸ். அது ஒரு செட்டு கொடுத்துட்டாங்க. கொடுத்துருக்கிற கொஷின்ஸுக்கு அதுக்கேற்ற மாதிரி எது சப்செட்டாக வரும், எஸ்ஸோட சப்செட்டாக வரும் நம்ம கரெக்டாக சொல்லணும். ஃபஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா த செட் ஆஃப் ஷேப்ஸ் விச் ஹேவ் 4 ஈக்குவல் சைட்ஸ். அதாவது இதில் இருக்கிறதுலையே 4 ஈக்குவல் சைட்ஸ் இருக்கும் எது அப்படின்னு கேட்குறாங்க. கொஷின் வந்து 4 ஈக்குவல் சைட்ஸ் இருக்கணும். ஸோ ஸ்கொயருக்கு 4 சைடு ஈக்குவலாக தான் இருக்கும். அதே மாதிரி ரோம்பஸ்க்கும் 4 சைடு ஈக்குவலாக தான் இருக்கும். ஸ்கொயருக்கும் ரோம்பஸ்க்கும் 4 சைட்ஸ் ஈக்குவலாக இருக்கும். ஸோ இது செட் வந்து செட் ஆஃப் ஸ்கொயர் கம்மா ரோம்பஸ். ஏன்னா கேட்டிருக்கிற கொஷின் 4 ஈக்குவல் சைட்ஸ் தானே. செகண்ட் பார்த்தீங்கன்னா த செட் ஆஃப் ஷேப்ஸ் விச் ஹேவ் ரேடியஸ். அதாவது கொடுத்துருக்கிற ஷேப்ஸ்லேயே சர்க்கிளுக்கு மட்டும்தான் ஆரம் இருக்கும், அதாவது ரேடியஸ் இருக்கும். வேறு எதுக்கும் ரேடியஸ் இருக்காது. ஸ்கொயருக்கோ ரோம்பஸ்க்கோ ரெக்டாங்கிளுக்கோ எதுக்கும் இருக்காது. சர்க்கிளுக்கு மட்டும்தான் ரேடியஸ் இருக்கும். ஸோ அவங்க கேட்டிருக்கிற கொஷின் விச் ஹேவ் ஏ ரேடியஸ். ஸோ செட் ஆஃப் சர்க்கிள் அப்படின்னு எழுதிக்கலாம். தேர்ட் கொஷின் பார்த்தீங்கன்னா த செட் ஆஃப் ஷேப்ஸ் இன் விச் த சம் ஆஃப் ஆல் இன்டீரியர் ஆங்கிள்ஸ் இஸ் 180. அது என்ன கேட்டிருக்காங்கன்னா இன்டீரியர் ஆங்கிள்ஸ், அதாவது உள்ளே இருக்கிற ஆங்கிள்ஸ் வந்து ஆட் பண்ணால் எந்த ஷேப்புக்கு வந்து 180 டிகிரி கிடைக்கும். ட்ரையாங்கிளுக்கு மட்டும்தான் கிடைக்கும். ட்ரையாங்கிளுக்கு மட்டும்தான் 3 ஆங்கிளையும் ஆட் பண்ணால் 180 டிகிரி கிடைக்கும். ஸோ அவங்க சொல்கிற ப்ராப்பர்ட்டி படி. ஸோ அவங்க கொடுத்துருக்கிற செட்டில் ட்ரையாங்கிளுக்கு மட்டும்தான் இவங்க சொல்கிற ரூல் வந்து பொருந்தும். ஸோ அதனால் செட் ஆஃப் ட்ரையாங்கிள் அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ நம்ம வந்து இது A ஈக்குவல் டு B ஈக்குவல் டு அப்படி கூட எழுதிக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. ஃபோர்த்து பார்த்தீங்கன்னா த செட் ஆஃப் ஷேப்ஸ் விச் ஹேவ் 5 சைட்ஸ். அவங்க கொடுத்துருக்கிறதுல எது 5 சைட்ஸ் இருக்கும், எதுவுமே இருக்காது. ஏன்னா எல்லாம் ஸ்கொயரு ரோம்பஸ் ரெக்டாங்கிளுக்கு எல்லாத்துக்குமே 4 சைட்ஸ் இருக்கும். சர்க்கிளுக்கு வந்து சைட்ஸ் கிடையாது. அதே மாதிரி ட்ரையாங்கிளுக்கு 3 சைட்ஸ் இருக்கும். 5 சைட்ஸ் எதுவுமே இருக்காது அவங்க கொடுத்துருக்கிற செட்டில். ஸோ அது வந்து எம்டி செட், நல் செட்டுன்னு எழுதலாம். அவ்வளோதான்.